பாடல் வெளியீட்டு விழா என்றாலே இசையமைப்பாளர் தான் அதனுடைய நாயகன். ஹலோ, சிறு வயது கிளம்பிட்டியாமா? மிக நேர்த்தியாக இசை, அந்த இசையை கேட்கும்போதே ஒரு உற்சாகம் பிறகு. நான் என்னுடைய முடிய போகுது தம்பி கார்வனன் ரொம்ப நல்லா இசையமைச்சிருக்கிறார். குறிப்பா அந்த திருமண விழாவில் நடக்கிற வந்திருக்க அந்த பாட்டும் சரி, சிவனடியார்கள் ஆடுகிற அந்த பாடலும் சரி, மிக செறிவா அந்த பாட்டை தந்திருக்கிறார். அதுக்கப்புறம் கேட்ட ஒரு பின்னணி இசையுமே ரொம்ப திறம்பட செய்திருக்கிறதா சொன்னாங்க. அப்படி ஒரு இளம் வயதில் இவ்வளவு திறமை மிக்க ஒரு இசைக்கலைஞரை பார்ப்பது ரொம்ப வியப்பாகவும் பெருமையாகவும் இருக்கு. தம்பி யுவன் சக்கரவர்த்திக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். பாடலுக்கு மெட்டுக்கு எழுதுவது என்பது ஒரு எவ்வளவு கடினமானது என்பது தெரியும். இல்லை, என்னுடைய தம்பி ஏகாதேசி ரொம்ப இளம் வயதிலிருந்து நான் அறிவேன், என்னையும் அவன் அறிவான். தமிழிசை இயக்கங்களில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கங்கள் நடத்துகிற கலை இரவுகளில் தான் நான் என் தம்பி, என் தம்பியுடைய ஐக்கோ எல்லாரும் நாங்கள் இணைந்தோம். இணைத்தது ஒரு கொள்கை உறவு, அதை தாண்டி எங்களுக்கு ரத்த உறவு எல்லாம். தம்பி கார்வண்ணன் குறிப்பிட்டது மாதிரி ஏகாதேசி என்றாலே அந்த ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல பாடலை யாரும் மறக்க முடியாது. அது இந்த தமிழ்நாடு தாண்டி உலகம் முழுமைக்கும் போய் சேர்ந்த ஒரு உன்னதமான ஒரு காவிய படைப்பு தான் சொல்லணும். தாயினுடைய அன்பை அந்த சேலையை வச்சு அவர் சொல்லியிருக்கிற விதம் அவன் ஆகச்சிறந்த கவிஞன் என்பதை காட்டும். அதுக்கப்புறம் நிறைய திரைப்படத்துல பாடல்கள் எழுதிட்டார். இந்த படத்துல பாடல் எழுதியிருப்பது எனக்கு பெருமை, ரொம்ப மகிழ்ச்சி. அது என்னுடைய தம்பி கார்வன் படத்துல வளர்ந்து வருகிற இளைய இசையமைப்பாளரோடு ஒளிப்பதிவாளர் என் தம்பி துரைமுருகன் தான் அந்த காணொலியை காட்டினார். அந்த முன்னோட்டத்தை அது எடுத்தோன்னே கேட்டது, இது யார் ஒளிப்பதிவுன்னு. ஏன்னா எனக்கு தெரியுது அப்படின்னு. அது சுகுமாரனோன்னு அதான் நினைச்சேன் அப்படின்னு. அவனுடைய ஒளிப்பதிவு ரொம்ப சாதாரண ஒளிப்பட கலைஞனாக தான் வந்தான். அப்புறம் சேர்ந்து மிக உரிய காலத்துக்குள்ள அதை கற்றுக்கொண்டு தன்னுடைய திறமையை வளர்த்து சிறந்த ஒளிப்பதிவாளர்களில் ஒருவராக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டான். அவனுடைய கும்கி ஆகட்டும், அதுக்கு முன்னாடி வந்த மைனா, 2 படமும் மிகச்சிறப்பா. கும்கிலாம் ஒளிப்பதிவு அசாத்தியமா செஞ்சிருப்பான். அது நிறைய ஆற்றலை வெளிப்படுத்தினா. அப்புறம் தம்பி சிவகார்த்திகேயன் நடித்த இந்த மான் கராத்தே அந்த படத்திலேயே அவன் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் ஒளிப்பதிவு. இதிலேயே பார்த்துருப்பீங்க, அந்த அதிகாலை அந்த ஒளியை உள்வாங்கி அவன் பதிவு செஞ்ச விதம், அந்த சூரிய ஒளியை உள்வாங்கி பதிவு செஞ்ச விதமெல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். அந்த காடுகளில் வயல்வெளிகளில் அவனுடைய கருவி பயணிச்சு போற அவ்வளவு தெளிவா இருக்கும். அது பேசிய தொகுத்து வழங்கியவர்களோட சொன்னாங்க, அவர் சுருக்கமா பேசிட்டாருன்னு. அவர் தான் மொத்தமாவே தன்னுடைய ஒளிப்பதிவு கண்களால பேசிட்டாரு. என்னுடைய தம்பி என்பதுல எனக்கு ரொம்ப பெருமை. அவன் தம்பினா சும்மா தம்பி இல்லை, சொந்தமான தம்பி. அவனுடைய அண்ணனும் ஒளிப்பதிவாளர், அவனும் நிழல் பட கலைஞனா, ஒளிப்பட கலைஞனா திரைப்பி மிகப்பெரிய ஒளிப்பதிவாளராக பல படங்களை செஞ்ச என் தம்பி ஜீவனுடைய தம்பி தான் என் தம்பி சுகுமார் அவர்கள். இப்போ இதில் நடித்திருக்கிற கலைஞர்கள் என்னுடைய அண்ணன் மனோஜ்குமார் அவர்கள் மிகச்சிறந்த வெற்றி படங்களை, மண்ணுக்குள் வைரம்னா அவரே ஒரு மண்ணுக்குள் வைரம் தான். முதல் படத்தில் அவ்வளவு ஒரு துணிவோடு ஒரு கதையை தொடுவதற்கு ரொம்ப துணிச்சல் வேணும். அதில் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன உறவு என்னன்ட்டு. ஆனால் அவர் எங்கள் அப்பாவிடமிருந்து வெளியில் மண்ணுக்குள் வைரம் படத்தை எடுத்து அந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். படம், உரையாடல், எல்லா கதாபாத்திரங்கள்லாம். முதல் படத்திலே நடிகர் குலத்தை இயக்குறதுன்னா சும்மா சாதாரண இல்லை என்ன. ஆமாம், எங்கள் அப்பா என்ன பாடுபடுவார் பசுமல்ல. முதல் மரியாதை எப்படின்னு தெரியாது, நான் தான் அதுக்கு எழுத்தாளர்.
என்ன சொன்னாலும் எங்க அப்பா வந்து உரையாடலை ஏற்றுக்க மாட்டாங்க. 2 பேருக்கு ரொம்ப நேரம் சண்டை நடக்கும். அங்க நாற்காலியில எங்க ஐயா என்னையே பார்த்துப்பாரு. என் மேல ரொம்ப அன்பு. என்ன ஐயா பிரச்சனை உனக்கும் உங்க அப்பனுக்கும்? இல்லைங்க நான் என்ன எழுதி கொடுத்தாலும் அதை வேணாம் வேணாம்னு கிழிச்சு போட்டேன். தூர தூர போட்டேன். என்ன நீ என்ன நினைக்கிற? நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன்? எனக்கு சொல்லு. நான் பேசி அவ அது சொல்லிடுவோம். காட்சி நடந்து வரல இந்த இடத்துல எங்க ஐயா எங்க அப்பா என்ன ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா சொன்னோன்னே எங்க ஐயா அந்த வேட்டி தொடச்சிட்டு தேடு. அப்புறம் நான் அந்த கூட்டத்துல நிற்பேன் இப்படி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா இதுதான் நீ சொன்னது வந்துச்சா அப்படின்னு ஓகே அப்படின்னு. ஒரு 2-3 தடவை இது நடந்துகிட்டு இருக்கு. எங்க அப்பா கவனிக்கல. ஒரு தடவை நம்ம ஓகே சொன்ன பிறகு வேற யார்கிட்ட ஓகே கேட்கிறாரு யாரு அப்படின்னா அப்படி திரும்பி பார்த்தா கூட்டத்துல நானு உடனே சொல்லு இங்க என்ன நடக்குது நான் ஒரு பக்கம் ஓட எங்க ஐயா ஒரு பக்கம் ஓடி போயிட்டு அப்புறம் அது மாதிரி அவர்கிட்ட அந்த பெரிய மேதையை வந்து முதல் படத்துல இயக்குறது என்பது சாதாரண ஒரு பெரிய வாய்ப்பு. மண்ணுக்குள் வைரம்னா வைரம் தான். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் எவ்வளவு வணிக படங்கள் எடுத்துட்டாங்க. பெரிய வெற்றி படங்களை எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி இதில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் எங்க அண்ணன் தேனப்பன் எவ்வளவு பெரிய படங்களை தயாரிச்சாங்க. அவை தண்ணிலாம் எங்க அண்ணனுடைய தயாரிப்பு தான். இப்ப பார்த்தா எங்க அண்ணனை பாக்குறதுன்னா நம்ம படங்கள்ல பாத்துக்கிற வேண்டியது இருக்கு. இப்ப நடிக்க வந்துட்டாங்க. ஆனாலும் எங்க அண்ணனை வந்து அவரு குணத்திற்கும் அவர் படத்தில் நடிக்கிறது வில்லனா நடிக்கிறது சைக்க முடியல. அண்ணன் வில்லனா எதுக்கு நடிக்கணும் அப்படின்ட்டு அவ்வளவு நல்ல மனிதன். தேனப்பன் வந்து ஒரு சிறந்த தயாரிப்பாளர், சிறந்த நடிகர்களோட மிகச்சிறந்த நிர்வாகி. அதனாலதான் எங்க அண்ணன் கமலஹாசன்லாம் அவரை கூடவே வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு திறமையான ஒரு மனிதர் எங்க அண்ணன் தேனப்பன் அவர்கள். அதுக்கப்புறம் எங்க ஐயா மகன் தொகுப்பாளர் சொன்னாங்க உங்களுடைய தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. தமிழ் கடலின் மகன் வந்து தமிழ் பேசலைன்னா அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்க. எங்க அப்பா நான் அப்பான்னு தான் சொல்லுவேன். அழைச்சா ஐயா 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 நல்லா இருங்க நல்லா இருங்க என்னங்கய்யா அப்படின்னு. ஒன்றும் இல்லை ஐயா படிக்கணுமையா 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 வாழ்க தமிழுடன். எல்லாரும் நம்ம வணக்கம் ஹலோ இதுதானே அழைப்பு எடுப்போம். நான் அழைச்சோன்னே நான் தானே தெரிஞ்சிடும் வாழ்க தமிழுடன் சொல்லுங்கய்யா அப்படி பேசுவோம். அவ்வளவு ஒரு அன்பு. தமிழ் கடல்னா தமிழ் கடல் தான். ஒன்று சொல்றேன். நானே எங்க ஐயா மேனும் நான் தம்பி படம் இயக்குறேன். நாங்கள் எல்லாம் ஒன்றா பணி செய்கிறோம். அதில் கவி பேரரசு முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்துக்கிட்ட பாடல் வாங்க போகிறோம் 2 பேரும் இல்லையா ஐயம்மன. அப்போ இங்கே இருக்குது திருவனந்தபுரத்தில். அங்கே போய் உட்காந்து பேசிக்கும்போது நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஐயாவோட பையன் இருந்தேன். உட்காருங்க உட்காருங்கன்னு பேசிட்டு ஐயா சொன்னது ஞாபகம் இருக்கு வைரமுத்து அவர்கள். தம்பி கம்பன் கூட அவன் எழுதின காப்பியத்துல கொஞ்சம் வரிய மறந்தாலும் மறந்திருப்பான். ஆனா அப்பா மறந்திருக்க மாட்டாரு இல்லையா. அவ்வளவு பெரிய அறிஞன் அவரு. தமிழ் கடல்னா சும்மா இல்லை. அப்படி ஒரு பேரறிஞருடைய பெரிய தமிழ் பொக்கிஷத்தினுடைய மகன் எங்களுடைய ஐயா மகன். எனக்கு எப்பவும் எங்க ஐயா மையன், அவருக்கு எப்பவும் நான் அராஜகம் தான். அதுக்கப்புறம் சொல்லணும்னா எங்க அண்ணன் MS பாஸ்கர் சொல்லி சிரிச்சுக்கிட்டான். இவன்லாம் ஏன்டா நடிக்க வந்தான்னு சில பேரை தோணும். எங்க அண்ணன் ஏன் இவ்வளவு நாள் நடிக்க வரலைன்னு தோணும். ஒரு பின்னணி கலைஞனாவே இருந்து திரைமறைவிலே தன் குரலாலேயே பல பேருக்கு நடிப்புக்கு உயிர் ஊற்றிய ஒரு மாபெரும் கலைஞன். ஒரு காலம் அவரை கைவிடாம கொண்டாந்து நம்ம முன்னாடி நிறுத்திடுச்சு. எந்த கதாபாத்திரம்னாலும் ஆகச் சிறப்பா செய்யக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு தமிழ் திரையுலகில் எங்க அண்ணனுக்கு தான் இருக்கு. இது பல படங்களை சொல்லலாம். அது சிறிய கதாபாத்திரம் பெருசு அப்படிலாம் கிடையாது. அதுவும் ஒரு தவம். என் தம்பி சொல்லும்போது சிவாஜி மாதிரின்னு எங்க அண்ணன் கூச்சப்பட்டார். நாங்க உங்களை சிவாஜின்னு சொல்லல. அது மாதிரின்னா மாதிரின்னு எப்படின்னா அந்த ஈடுபாடு. உதாரணமா இப்ப எங்க ஐயா பேசுறேன். எங்க ஐயாவுக்கு பசுமன் படத்தில் நடிக்கும்போது அண்ணன் சிவகுமார உங்களுக்கு தெரியும். அது ஒரு பிசாசு. ராதிகா மேர தெரியும், அவங்க ஒரு பிசாசு. எல்லாருமே மிகச்சிறந்த கலைஞர்கள். அந்த திரையை வந்து உயிரா நேசிக்கிற ஒரு கலைஞர்கள். இதே எங்க அப்பா கண்ணன் ஐயா ஒளிப்பதிவு எல்லாம். இப்ப இவங்க என்னன்னா எப்ப படப்பிடிப்புனாலும் அதிகாலையில ஒரு 5 மணி, அதிகாலையில ஒரு 4 மணி அப்படி வச்சா இங்க இருந்து வண்டி போய் நாங்கெல்லாம் நிற்கும் போது ஒரு நாற்காலியை போட்டு ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கோம்.
யாருன்னா எங்க ஐயா நடிகர் திலகம் அவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. தினம் கூச்சப்படுவாங்க, என்னடா நம்ம இவ்வளவு முன்னாடி வந்தோம், அதுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்காருடா அப்படின்னு நினைச்சு இவங்க எல்லாம் கூடி பேசுறாங்க. எப்படியாவது நம்ம சீக்கிரம் அவருக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷமா அதுக்கு முன்னாடி வந்துடணும். புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் பேசி வச்சு வரும்போது அதே மாதிரி முன்னாடி நாற்காலி போட்டு உட்காந்துருக்காரு. எல்லாடையே ஐக்கிய பீடலா எனக்கு முன்னாடி நீங்க வந்துருவீங்களா அப்படின்னு. அந்த இதுல இத்தனை படம் நடிச்சும் அந்த ஈடுபாடு, அந்த முனைப்பு, அந்த ஆர்வம், ஒரு துளியும் குறையாத ஒரு ஒரு மகனை நம்ம பார்க்கவே முடியாது திரையுலகில். அது மாதிரி இப்ப எங்க அண்ணனுக்கு என்னன்னா, எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த அர்ப்பணிப்பு முழுக்க உள்வாங்கி அந்த கதாபாத்திரத்தின் தன்மையோடு இணைந்து வெளிப்படுத்துகிற ஆற்றல் இன்றைய தலைமுறையில் எங்க அண்ணன் எம்.எஸ். பாஸ்கருக்கு இணையா யாரும் இல்லை. அது சின்ன இப்ப நீங்க அண்மையில இப்ப ஓடிக்கொண்டிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூட அந்த அந்த பையனை தம்பி சசியை வந்து இவர் கொடுமைப்படுத்துறாருங்கும் போது நமக்கு கோபமா வரும். அவ நிற்கும் போது அவன் நான் கேரளா மலையாளின்னு சொன்னது இல்லை, நான் ஈழத்துல இலங்கையிலேருந்து வந்திருக்கேன், இல்லை தமிழன்னு சாவி எப்படி போட்டு வண்டிடு சேவ் பண்ண போகணும் அப்படின்னு வரல. அது இங்கிலீஷ் நடிகை. என்ன இங்கிலீஷ் நடிகை? எங்க அண்ணன் கருப்பா போயிட்டானே ஒழிய அவன் இங்கிலீஷ் நடிகன் பெரிய நடிகன், மிகப்பெரிய கலைஞன். அவனுக்கு ஒரு வரம் வந்துருப்பாருங்க, தாத்தா காமராஜுக்கு குரல் பதிவு கொடுத்த கலைஞர். அது எவ்வளவு பெரிய இது எப்படி இதெல்லாம் இன்னும் எனக்கு நான் ஒரு தாய் குழந்தையோட ஐயா என் புருஷன் இப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சா, ஏன் பிடிச்சிட்டு போனாங்க, சும்மா பிடிச்சிட்டு போயிருக்க மாட்டாங்களே, இல்ல சாராயம் தானே பாத்தியா, சாராயம் தானே ஐயா என் குடும்பம் கிடமா அதுனா சேச்சே போப்போ போப்போ, அதெல்லாம் கொலகார போய் கொலை பண்ணா அவனை மன்னிக்கலாம், ஒரு குடும்பம் தான் போகும், சாராயம் வச்சாதான் ஊரே நாசமா போயிடும், போப்போ உடனே மன்னிக்க முடியாது அப்படிம்பாரு. அதெல்லாம் அது அந்த அவர் என்ன உடல் மொழியில நடிச்சாரோ அதே அளவுக்கு தன்னுடைய குரல் வளர்த்தால குரல் நடிப்புல போய் பொறுத்து பேசுறதுங்கிறது குரல் கலைஞர்கள்ங்கிறது சாதாரணம் கிடையாது. அப்படி எண்ணற்ற படங்களுக்கு உயிர் கொடுத்த மகன் இன்னைக்கு திரையில நம்ம பாக்குறோம். நானே எங்க ஐயா மேனும் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா அப்படின்னு. அது அவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு கலைஞன் எம்.எஸ். பாஸ்கரன்னா. அவர் இந்த படத்துல நடிச்சிருக்கிறார், அது என் தம்பியோட இயக்கத்துல. என்கிட்ட கேட்கிறார், நீ ஏன்டா எனக்கு வாய்ப்பே கொடுக்கல, நான் படம் எடுக்கிற நிலைமையிலையான்னா அடிச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி விமல், நாங்க அவனை கதாநாயகனா பாக்குறது இல்லை, எங்க குடும்பத்துல ஒரு இளைய தம்பி அவன். எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படித்தான், அவன் மேல நாங்க எல்லாரும் பேரன்பு வச்சிருப்போம். எங்க குடும்பங்கள்ல இருக்கிற எல்லா நிகழ்வுலையும் அவன் இருப்பான். அப்படி செல்ல தம்பி அவரு. அவனுடைய வெற்றி, அவனுடைய வளர்ச்சியில எங்களுக்கெல்லாம் பெரும் ஆர்வமும் பெரும் மகிழ்ச்சியும் இருக்கு. இன்னும் அவனுக்கு கலவாணி மாதிரி படம் வரணும், இருந்தாலும் அவனுக்கு வாகை சுடவா மாதிரி படம் நிறைய வரணுங்கிறதா என்னுடைய இது. அந்த படத்துல என் தம்பி சர்க்குணமும் இன்னும் அவனுக்கும் அந்த மாதிரி ஒரு படம் வரணும். என் தம்பி விமலுக்கும் அவ்வளவு சிறந்த ஒரு படம். அது பல விருதுகளை எல்லாம் வென்றது. ஒரு வாழ்வியலை இந்த வறண்ட நிலப்பகுதியில் வாழ்கிற செங்கல் காலவாயில் இருக்கிற அந்த மக்கள், அந்த பிள்ளைகளின் கல்வி, எவ்வளவு சிறந்த படத்துல நடிச்சு அந்த தம்பி இதுல கதாநாயகன் நடிச்சிருக்கிறார். சாயா அவங்க எங்க அண்ணன் பொண்ணு, அவங்க மறந்துருப்பாங்க. ஒரு தடவை எங்க அண்ணன் மகள் நடிச்சுக்கிட்டு இருக்காவா அறிமுகப்படுத்தினார் யார் கண்ணன். நாங்கள்லாம் ஒரே குடும்பம், அதுல நம்ம வீட்டு பொண்ணு நம்ம படத்தில் நடிச்சிருக்கிறது பெருமை. அடுத்து சேஷ்விதா அவங்க கேட்டேன், அவங்க பேரு கனிமொழின்னாங்க, அவங்க இப்ப சேஷ்வதா ஏதோ பேரை மாற்றி வச்சிருக்காங்க. தமிழ் எப்படி அழியுதுன்னு கேட்டீங்கன்னா இப்படித்தான், கனிமொழின்னு ஒரு பேரை மாற்றி வைக்கிறது அப்படித்தான். என்ன பண்றது, ரெயின்போன்லேயே தமிழ் எழுதுங்கன்னு சொல்ற நிலைமையில இருந்தா அதெல்லாம் நம்ம மொழியில பேர் வச்சுக்கிறது கூச்சப்பட வேண்டியது இல்லை. நீங்க நல்ல பேரு, அதெல்லாம் உங்க பேரு கனிமொழி அவர்கள். அடுத்து என்னுடைய தம்பி சுரேஷ், என் மண்ணுக்காரன், என் மேல பெரிய பாசம் கொண்டவன், என்ன மனசுல பட்டதை கூச்சம் இல்லாம பேசுவான். அது மற்றவங்களுக்கு வெறுப்பா இருக்கு. இப்ப என்னையெல்லாம் பார்த்தா சில பேருக்கு அருவறுப்பா இருக்கு, வெறுப்பா இருக்கு, என்னத்தையோ பேச்சு கிடக்குறாப்புல இருந்தால் அப்படின்னு. அது மாதிரிதான் அது அவனுடைய இயல்பு. அவனுக்குள்ள நல்ல ஒரு மனிதன் இருக்கான், நல்ல மனிதாபிமானம் இருக்கு. இருக்காரு சிவன் கைகட்டி நின்னா சரியா இல்ல.
என் பாட்டன் ஆதி பெரும்பாட்டன் கைகட்டுறது சரியா இருக்குது. அதுக்கப்புறம் விஆர் அவரு, விமல் அவர். நீங்க நல்லா வரணும், நல்ல உடலை நல்லா பேண்டுறீங்க, உங்களுக்கு பாராட்டு. நீங்க அதை தொடர்ச்சியா செய்யுங்க. இன்றில் என்றாவது சரியான வாய்ப்பு வந்துடும். என் தம்பி அருண் விஜய் தெரியுமா, ஒய்எம்சியில் நாங்கள்லாம் பயிற்சி எடுப்போம். அப்போ அவன் நல்லா உடலை வச்சுருப்பான். வாய்ப்பு சரியா வரலை. நான் சொன்னேன், நீ இதை மட்டும் சரியா செஞ்சுக்கிட்டே இரு, ஒரு நாள் நீ சரியான இடத்துக்கு வந்து வென்றுவாங்க. அதே மாதிரி அவனுக்கு படம் வந்து அடிச்சுட்டான். தடயம் அந்த படங்கள்லாம் வந்து குற்றம் 23 அடிச்சுட்டான். அதனால அதை மட்டும் சரியாகுது. உங்களுக்கு ஒரு சான்று உட்காருங்க சார். எனக்கு எங்கள் அண்ணன் சரத்குமாரை நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். நாங்கள் ரொம்ப நெருக்கம். விண்ணூர்தி நிலையத்தில் சந்தித்தோம். இப்போ பொன்னியின் செல்வன் வெளியாயிடுச்சு. உனக்கு உனக்கு இந்த வயசில் ஐஸ்வர்யா ஜோடி கேட்குது அப்படின்னு பொறாமேடா. அவர் சார் டே உடலை நல்லா வச்சுட்டா எந்த வயசுலையும் சாதிக்கலாம்டாங்க. அதை தான் எல்லாருக்கும் சொல்கிறேன். நம்பிக்கையோடு இருங்க, சாதிக்கலாம். அப்புறம் எல்லாரையும் சொல்லிட்டேன். தம்பி புவன் படத்தொகுப்பாளர், அதுக்கப்புறம் அம்மா ஆதிரா அவர்கள், அவங்க எங்கள் ஊர் பொண்ணவங்க, பாண்டிச்செல்வி அவங்க. அவங்கள வந்து இன்னைக்கு பார்த்தாலும் அந்த மருது படத்தில் 2 கையிலையும் கம்பெடுத்து சுற்றுறது தான் இந்த காட்சி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப அருமையான பெண்மணி. நமக்கு தமிழ் திரையுல கிடைச்ச ஒரு இயல்பான முகம், இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறமையான கலைஞர் அவங்க. அவங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். எல்லாரையும் சொல்லி என் தம்பி சுகுமார் இருக்கான். அவ திரையுலகத்தை தாண்டி நடிப்பு, இதை தாண்டி என் மேல அன்பு வந்த ஒருத்தன். அவனுக்கு மொழி இனப்பற்று அதிகம். காதல் படத்துல இருந்தே தம்பி சுகு எனக்கு தெரியும். அப்புறம் மகேந்திரன் சிறந்த கலைஞன். அவனுக்கு வாய்ப்பு சரியா அமையல. அவன் நடித்த சல்லியர்னு படம் இருக்குது, சல்லியர்கள். அதில் அவன் தான் கதாநாயகன். மிகச்சிறப்பாக நடிச்சிருப்பான். இருக்கான்னா போயிட்டான். மகேந்திரன் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பான். ஒரு போராளியாக இருந்திருப்பான் அவன். அவருக்கு இரு காலம் இருக்கு, எங்கே போயிருப்பது. நல்ல திறமையான கலைஞன். அப்புறம் என் தம்பி துரைமுருகன் சரி, அவன் சமூக பற்றாளர், சமூக ஆர்வலர். என் தம்பி கிடாரி அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அது காலையில் கிடாரி மாடுகள்னு நாங்கள் சொல்லுவோம். அது ஒரு திமிர் எடுத்த தினம் எடுத்ததாக சொல்லுவோம். அந்த கிடாரி படத்தில் ரொம்ப அருமையான இது கையாண்டிருக்கு. குறிப்பாக எங்கள் அண்ணன் வேல ராமூர்த்தியுடைய கதாபாத்திரம் எனக்கு இன்னும் மனசில் இருக்குது. தம்பி பிரசாத் முருகேசன் அவர்கள். அதை நாங்கள்லாம் அந்த படத்தை பார்த்து யார் இயக்குனர்னு நான் எங்கள் ஐயா மேனும் பேசி பார்த்தோம். மத்தகம் பார்த்துட்டு தான் கேட்ட ஐயா மேனை, யார் ஐயா மேனை இவ்வளவு சிறப்பாக எடுத்துக்கு, எங்கள் கிடாரி பட இயக்குனர் தானோன்னா அதுக்கப்புறம் நானே அழைச்சி பேசி வாழ்த்துறேன். ரொம்ப திறம்பட்ட. அவனுக்கு என் மேலே அன்பு இருக்கு இல்லையோ, அவனுடைய மகனுக்கு என் மேலே பேரன்பும் பிடித்தோம். என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காருனாங்க. நான் அவனை சந்திக்கணும். இது எல்லாரையும் சொல்லிட்டேன். என்னுடைய தம்பி கார்வன் நினைப்பிச்சு உங்களுக்கு சொல்லணும். நாங்கள் வந்து அவர் எந்த திசையில் இருந்தார், நான் எந்த திசையில் இருந்தேன்னு தெரியல. ஆனால் எங்களை ஒரு ஒரு உணர்வு வந்து இணைக்குது. அது எங்களுடைய மொழி இனப்பற்று. அப்போ அவர் எடுத்த படங்கள், இப்போதான் படம் வந்து பார்க்கும்போது அவர் பெட்டிக்கடை முதல் படம், அதுவும் கிராமத்தில் நடந்த அனுபவத்தில் எடுத்துட்டார். அதுக்கப்புறம் தமிழ் குடிமகன், அது என் தம்பி துறை சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்தினுடைய நிலை இன்றைக்கு அந்த நிலை இருக்குது அப்படிங்கிறத படம் எடுத்தார். என்னுடைய தம்பி சேரன் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. ரொம்ப அருமையான படம். நான் திரையில் பார்க்க முடியல, தொலைக்காட்சியில் தான் அந்த பார்த்தாங்க. பார்த்துட்டு நான் பாராட்டி வாழ்த்து அறிக்கையெல்லாம் கொடுத்தேன். ரொம்ப சிறப்பாக இங்கே இயக்கியிருந்தார். அது உரையாடல்கள், திரைக்கதை, போக்கு எல்லாமே மிக நேர்த்தியாக இருந்தது. அடுத்தது இப்போ இந்த படம் வந்து மிக சிறப்பாக வரும்னு நினைக்கிறேன். அது தொடர்ந்து ஒரு பிரச்சனையை, அந்த பிரச்சனையை பயந்து தான் அதை சரி செய்ய முடியாமையே போயிருக்கு. அது ஒரு சமூகத்தில் இருக்கிற பெரிய அவலம் தான். சில இதை பேச மறந்துடும் இல்லையா. நெல்பாதி மங்கலத்தில் கோயிலுக்குள்ள விடலைன்னா நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. ஓட்டுக்காக நிற்கிறவன் தான் அதை சிந்திப்பான். நாட்டுக்காக நிற்கிறவன் அதையெல்லாம் சிந்திக்க முடியாது. நீ போட்டா போடு, போடலைன்னா போ, சரி எதுவோ அதுதான். உலகத்தில் என் அன்பு சொந்தங்கள் உங்களுக்கு சொல்லுவேன், உலகத்தில் சாதித்த எல்லோரும், இந்த உலகத்தை இவ்வளவு பெரிய மாறுதலுக்கு கொண்டு வந்த எல்லோரும் தன் மனச்சான்று வழிகாட்டுதலின்படி நடந்தவன் தான் இவ்வளவு பெரிய மாறுதலை கொண்டு வந்தான். நீங்க சின்ன சமரசம் செஞ்சாலும் அது சரியா வராது. என்ன சொல்றா, நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றான்,
உலகமே உன்னை இது செய் என்று சொன்னால் சரியில்லை என்று பட்டால் செய்யாத. உலகமே செய்யாதே என்று சொன்னால் சரி என்று பட்டால் செஞ்சிரு. அதுதான் கோட்பாடு. அதை தான் நம்ம செய்யணும். விவேகானந்தர் நமக்கு என்ன கற்பிக்கிறார்? எதற்காகவும் உண்மையை விட்டு கொடுத்துறாரு. ஆனா உண்மைக்காக நீ எதையும் விட்டு கொடுங்க. இதே வெவ்வேறு வடிவத்தில் ஒவ்வொரு தத்துவ ஞானிகளும் மேதைகளும் சொல்லி வந்திருப்பாங்க. ஆனால் இதே தான் எங்க தலைவர் என்ன சொல்றார்? நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள். ஆனால் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற சத்தியத்தின் மக்கள் நாம் வெல்லுவோம்ங்கிறது. அது என்கிட்ட தான் தருவாங்க. அது அந்த மாதிரி நம்ம எதிர்க்கும். நபிகளே என்ன சொல்றாரு? அநீதியை கண்டு அச்சம் இல்லாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறார். நீதின்னு தெரிஞ்சிருச்சு, அப்ப எதிர்க்கணும். சேகுவார் என்ன சொல்றான்? உலகத்தில் எங்கெங்க அநியாயம் நடக்குதோ அதை கண்டு நீ பொறுக்க முடியாமல் கோவப்படுவாயானால் நீனும் என் தோழனாங்கிறான். நீனும் என் தோழன் தான். நான் தம்பி படத்துல இறுதியில் அந்த உரையாடல் அவருடைய கோட்பாடலை அதை எடுத்து போட்டுட்டான். அப்ப அது அச்சப்பட்டுக்கிட்டே இருந்தா மேல் பாதியில குடிக்கிற நீர்ல இந்த நூற்றாண்டுல ஒருத்தன் சிங்கத்தை கலக்குறான்னா அதையும் சகித்துக்கிறது, எல்லாத்தையும் சகித்துக்கிறது. சகித்துத்தான் ஒரு அடிமை எப்படி பிறக்கிறான்னு நினைக்கிறீங்க? அடிமை எப்படி பிறக்கிறான்? அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான். தொடர்ந்து சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். இவ்வளவுதான் அடிமையின் பிறப்பு. அப்படிதான் நம்ம அடிமை ஆயிட்டோம். எதை உங்களால ஏத்துக்க முடியுது? ஊழல் தெரியுது, லஞ்சம் தெரியுது, மணலள்ளி விற்கிறான் தெரியுது, சாராங்காய்ச்சி விற்கிறான், கஞ்சா வின்னு கொக்கைன்னு எல்லாம் விற்கிறான் தெரியுது. ஆனால் கேட்க முடியாது. இதுதான் இது காரணம் பயம். அதையும் எங்க தலைவர் இந்த மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்குதுங்கிறாங்க. எதுக்கு பயப்படணும்? நான் உயிரோடு இருக்கிற வரை சாவு என்கிட்ட வராது. நான் சாகும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். மரணம் என்கிட்ட வரும்போது உயிரோடு இருக்க மாட்டேன். எதுக்கு பயப்படணும்? பயப்படுறதுனால ஒருத்தர் நீண்ட நாள் வாழ்ந்துருவானா நம்ம எல்லாம் பயந்துட்டே இருக்கலாம். அர்த்தமற்றது. பயம்ங்கிறது கோழைகளின் தோழன், அது வீரனுக்கு எதிரி. அது எங்களுக்கு அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுன்னு தான் எங்க தலைவர் எங்களை வளர்த்துருக்காரு. அது கிடையாது. அதுல ஒரு இயக்குனரா நீங்க என் தம்பி கார்வன் நினைப்பாக்குறீங்க. அது படம் என் தம்பி துறையெல்லாம் பார்த்துட்டாரு, நான் பார்க்கல. அதை பார்க்கறதுக்கான நேரம் வாய்க்கல. இந்த 3 பாடல்கள் அவர் எடுத்த முன்னோட்டம், அவர் சொல்லுகிற செய்தி, அதுலயே தெரியுது அவர் எதை தொட்டு எதை சொல்ல போறாரு அப்படின்னு. இங்க நீங்க கவனிங்க, மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, ஆனா மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது. அது அடிப்படையில நீங்க புரிஞ்சுக்கணும். மதத்தையும் தாண்டிய ஒரு புனிதம் இருக்கு, அதுதான் மனிதம். அதை யாரும் அவர்கள் தேடுவதும் இல்லை, போறதும் இல்லை. இஸ்லாமியருக்கு ஒரு உயிர், கிறிஸ்தவனுக்கு ஒரு உயிர், இந்துக்கு ஒரு உயிர் என்று கிடையாது. எல்லா உயிரும் யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் இப்ப நீ நானும் 10 மாதம் தான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடினது நினைவு வச்சுக்கணும். இதுதான் நீங்க இருக்கிற பிரச்சனை. எல்லாருக்கும் எல்லா மதங்களையும் மனிதன் இருக்கு, எல்லா மதங்களையும் சிக்கல் இருக்குது. இதை கடந்து போய் இந்த உலகத்துல எல்லாரும் மனிதன் கொள்வதற்கு, இத்தனை உயிர் அழிப்பதற்கு எத்தனை விதமான ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறான். ஆனா அந்த ஆயுதங்களை எல்லாம் வெல்லுகிற ஒரு ஆற்றல் அவன்கிட்ட இருக்கு, அதான் பேரன்பு. அந்த அன்பால எல்லா ஆயுதங்களையும் வீழ்த்த முடியும். அதுதான் இன்னைக்கு நீங்க உலகத்துல எதம்பாடுனா புதியதொரு உலகம் செய்யும் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்பவன் பண்ணது என் தாத்தன் புரட்சி பாவலம் தான். அவனுடைய பேரனும் பேத்திகளும் கெட்ட போறனால வேரோட சாஞ்சிச்சு ஈழத்துல. அதானே அது சிக்கல். அந்த மாதிரி நேரத்துல இறுதி போர்க்கட்ட சூழல்ல என் தலைவன் இருந்து நான் வந்த பிறகு தொடர்ச்சியா பேசி சிறைப்படுத்தப்பட்டேன். யாருமே என்கிட்ட நெருங்க பயந்தாங்க. 1 ஆண்டுகளுக்கு மேல சிறையிலே இருந்துட்டேன். அப்ப அந்த நேரத்துல ரொம்ப சோர்வு. அப்ப என்னை தேடி ஒருத்தர் படம் எடுக்கணும்னு வர்றாங்க. ஒருத்தர் வேற வந்தவர், அவர் அதுக்கு முன்னாடி 2 படம் எடுத்துக்காரு. என்னோட படம் எடுக்கணும்னு அந்த மனநிலையில படம் எடுக்கலாம். ஆனா என்னோட வந்தது அவர் ஆறுதலா இருந்தது. அப்ப பேசும்போது அது காரணம் அவர் சொன்னார் மாதிரி நான் கத்தி கதறி வெடிச்சு இந்த உதாரணமா இந்த ஈழ படுகொலை எப்ப பேசி சிறைப்பட்டாலும் அது கவனிச்சிருக்காரு. ஒருத்தர் இப்படி பேசிருக்காருன்னு அந்த ஈர்ப்பு, அவரு திருநெல்வேலி இருக்காரு, நான் சிவகங்கையில இருக்கேன். எங்க 2 பேரையும் ஒரு இடத்துல சேர்த்த பிறகு இந்த படத்துக்கு இந்த இதுக்கு சம்பந்தம் இல்லை, இந்த பாடல்கள் சம்பந்தம் இல்லை. ஆனாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒருத்தருக்கு இந்த பாடலுக்கு சம்பந்தம் இருக்கு. விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா, பகைமையும் துரோகமும் தாய் மண்ணை சூழ, பாவிகள் கூட்டமோ நம்மை வந்து ஆள,
எரிமலையாயெழவே மறந்திங்கு போக எலி பொறியில் எலியாய் தமிழனும் நோக மனம் பொறுக்காமல் சென்னெருப்பாலே உனை தீண்டியே எம் உணர்வையே எரிய வைத்தாயே நீ. இந்த பாட்டு பாருங்க. மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா. இந்த பாட்டு ஆண்ட பரம்பரை இங்கு மாண்டு போவதோ ஆள பிறந்தவன் இன்று அடிமையாவதோ வீர தமிழினம் இங்கு வீழ்ந்து போவதோ வீணர் கூட்டம் இங்கே நம்மை ஆள்வதோ எங்கள் இனத்தை அழிக்க துடிப்பவன் எவன் எரிமலை ஆற்றில் குளிக்க நினைப்பவன் அவன். இந்த பாட்டு தலைமகனே எம் திரவாகரனே தலைநகரே திரிகோண மலையே. இந்த பாடல்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் ஒலிக்குது. எங்களுடைய இன உணர்வுள்ள மக்கள் கூட்டங்கள்ல இது பரவலாக கேட்கப்படுது. எங்களுடைய கட்சி பாடல்ல இது ஒரு கொள்கை பாடலா பரப்பப்படுது. இந்த பாட்டை 2010ஆம் ஆண்டு இதை தயாரித்து நாங்கள் செய்கிறோம். இது தம்பி இசைவேந்தன் ஒரு தம்பி எழுதின பாட்டை என்னுடைய அன்பு மைத்துனர் கவிதாஞ்சனை வச்சு இந்த பாடல்களை பதிவு செஞ்சோம். அதுக்கு அன்றைக்கே 10 லட்சம் ரூபாயை செலவழித்து இந்த பாட்டை பதிவு செய்து கொடுத்த தம்பி தான் என்னுடைய ஆறுயிர் தம்பி கார்வண்ணன் அவர்கள். அவனுக்கு இந்த மொழி மீதும் இனத்தின் மீதும் இருக்கிற பற்றுக்கு இதுவே உங்களுக்கு ஒரு சான்று. நாங்க 2 பேரும் இணைந்தோம் அப்படின்னா மொழி அழிந்தால் இனம் அழிந்து விடும். தமிழ் இல்லைன்னா தமிழர் இல்லை, தமிழர் என்ற இனம் இல்லைன்னா நாடு இல்லை, எவ்வளவுதான். இங்க எல்லாரும் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல்னா ஒரு தீண்டத்தகாத வார்த்தை போலவும் வேற்றுக்கிற சொல்வோனும் மொழி காக்க இனம் காக்க மண் காக்க மண்ணின் வளம் காக்க மண்ணின் மக்களின் நலம் காக்க அந்த மக்களின் மானம் காக்க ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் தான் தமிழ் தேச அரசியல். இதெல்லாம் தேவையில்லைன்னா இது தேவையில்லை. அதான் சொல்றாங்க இது தேவை. எங்கள் முன்னவர்கள் கே.பி. விஸ்வநாதனோ அண்ணல் தங்கவோ மறைமலையடிகளோ அல்லது சிவானந்தமோ சிங்காரவேலரோ ரெட்டமலை சீனிவாசனோ ஐத்தியாச பண்டிதரோ மாப்போசியோ சீப்பா ஆதித்தனாரோ வரும்போது அவனுடைய பேரன் சீமா நிற்கிற புறச்சுழல் இல்லை. அன்னைக்கு காவிரியில் தண்ணி கேட்டால் அடிச்சு விரட்டல. அன்னைக்கு கச்சத்தையை பறித்து கொடுத்துட்டு சுட்டு சுட்டு 840 மீன் சுட்டு போடல. மீத்தேன் இருக்கும். நீ பூமி தாய் ஈரக்கொலை அறுக்கலை. அணுவுல ஸ்டெர்லைட் இப்படி நச்சு ஆலைகளை நிறுவி எங்களை கொல்லலை. எதை தேடினாலும் இந்த அரசியல் தேவைப்படுது. தேவைதான் கண்டுபிடிப்பின் தான். இந்த அரசியல் வேணுமா, ஜெயிக்குமா ஜெயிக்காதா, அதை விட தேவையா தேவையில்லையா, அதுதான் கோட்பாடு. இப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் இணைந்து பணி செய்தோம். என் தம்பி என்னோட ஒரு தம்பியா உணர்வால இணைந்தாலும் உறவான ஒரு உயிரான தம்பியா எனக்கு முதன்மை தளபதியா களத்துல நின்னா என் தம்பி கார்வண்ணன். அவன் நாங்குநேரி தொகுதியில 2016ஆம் ஆண்டு நாங்க 234 சீமா வர்றாப்லையா 234 பேர் முதல்ல இருக்கானா கட்சியிலன்னு கேட்டாலாம் இருக்கு. இப்ப மறுபடியும் போட போறானா தனிச்சுன்னு கேட்கறாலும் இருக்குது. அப்ப போட்டோம். அதுல நாங்குநேரியில ஒரு தளபதியா நின்று களத்துல பணி செய்தவன் என்னுடைய தம்பி கார்வண்ணன். வெறும் திரைப்பட இயக்குனர்னு வச்சுக்கிங்க. அவனுக்குள்ள இருக்கிற போர்க்குணம் தான் இந்த மாதிரி கதைகளை தொடணும்ட்டு. அன்னைக்கு அவனுக்கு ஆதரவு இல்லை, இன்னைக்கு அண்ணன் இருக்கேன், அண்ணனுக்கு பின்னாடி பெரிய படை இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. திரையரங்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு அச்சப்படுற சூழல்ல நம்மளை தள்ளிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மாறும். அதுக்கு ஒரு காலம் வருது. காலம் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லை, எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாங்க. எல்லாரும் நீரின் போக்குல நீரில் நீங்கினவங்க இருக்கான், நெருப்பாற்றில் நீங்கியவன் எங்கள் தலைவன். அவன் பிள்ளைகள் நாங்க. இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு தடவை பேசும்போது பேச்சுவாக்கில் சொல்றாப்புல, இந்த சாவு மனிதன் இந்த மரணம் ஒன்று பயப்படுறதுனாலதான் எல்லா சிக்கலையும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குதுன்னு ஒரு தடவை சொல்லிடுறாரு. திருப்பி தம்பி போறான் திருப்பி அப்படிங்கும்போது ஒரு தடவை சொல்றாரு, சாக துணிஞ்சிருங்க எல்லாம் உங்களுக்கு சாதாரணமாயிருந்து. ஏன்னா சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிஞ்சவனை சரித்திரமாகிறான். சான்று சாக்ரட்டிஸ் மரண தண்டனை விதிச்சாச்சு. குப்பையில விஷத்தை ஊற்றி வச்சாச்சு.
1 மணி நேரம் கழிச்சு குடிக்கலான்றான். யாரு? ரசத்தை ஊத்துனவன். வச்சு கை எடுக்கிறது எடுத்து குடிச்சிடுறாங்க. சாவுக்கு பயப்படல. 1 மணி நேரம் கழிச்சு குடிக்கலான்றான். உங்களுக்கு அவகாசம் கொடுக்குறோம், எடுத்து குடிச்சிடுறது. அதனாலதான் அவன் சரித்திரத்தில் அவனுக்கு இடம். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். பகத்சிங் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா விட்டுறேங்கிறான் தூக்கி சண்டனையில. ஆளுநருக்கு கடிதம் போகுது, பகத்சிங் அனுப்புறான். மன்னிப்பு கடிதம் தான் பகத் கேட்டான்னு நினைச்சு பிரிக்கிறாப்ல. பிரிச்சா போயிட்டுக்காரா, நீ என்ன தூக்குல போட சொல்லியிருக்க, அதை ஏற்க முடியாது. நான் உனக்கு அரசியல் போர் செஞ்சிருக்கேன், அதனால என்னை துப்பாக்கியில சுட்டு கொண்டு, இல்லைன்னா பீரங்கி வச்சு என் நெஞ்ச பிளந்து கொண்டு தூக்குல போடாத. ஏன்னா வந்து அப்படிதான் உங்களுக்கு அதை படிச்சுட்டு அவனுக்கு வேர்த்துட்டு மிரண்டுட்டான். அதனாலதான் சரித்திரத்தில் அவனுக்கு இடம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து நண்பர்கள் சொல்றாங்க, பகத் நீ வெளியில வா, நம்ம வந்து இன்னும் வீரியமா போராடலாம், ஒரு மன்னிப்பு கடிதம் தானே எழுதி கொடுத்துட்டு வந்துருந்து. பகத் சொல்றான், எல்லாரையும் போலதான் எனக்கும் வாழணும்னு ஆசை இருக்கு, ஆனால் நான் வெளியில வந்து வீரியமா போராடுவதை விட இந்த மரண கயிற்றை துணிஞ்சு முத்தமிட்டன்னா பகத்தை போல வீரமிக்க மக்களை இந்த மண்ணின் விடுதலைக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் விரும்புவாங்க. அதனால நான் இந்த தூக்கு கயிறை முத்தமிடுறேன். ஆனாலும் பகத்துக்கு அந்த வீரமிக்க மரணத்தை வெள்ளக்காரன் தர சரியா இல்லை, சம்மதிக்கல. தூக்கு தான்ட்டான். தூக்குல போடும்போது அவன் கேட்கிறான், நீ ஏன்டா அந்த காலத்தை, ஏன்டா நீ வந்து துப்பாக்கியில சுட சொன்ன, ஏன் பீரங்கில சுட்டு கொள்ள சொன்ன? இல்ல, என் உடலிலிருந்து கடைசி உயிர் துளி பிதுங்கி வெளியேறுகிற வரை என் தாயிலத்தை என் கால்கள் தொட்டுக்கொண்டே இருக்கணும், அதுக்குத்தான் நான் என்னை துப்பாக்கியில சுடுன்னு சொன்னேன்றான். திருப்பி தூக்குல போடும்போது அந்த கருப்பு அங்கி போட்டு மூடுவாங்க, பிளாக் மாஸ்க், 2 பேர் தான் எடுனேன், ஒன்னு பகத்சிங் இன்னொன்னு சதாம் ஹுசேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எடுறான்ட்டான் பகத்சிங், அந்த கருப்பு துணி எடுறான்ட்டான். எடுத்துட்டு போட சொன்னேன். ஏன்னா அந்த விழி பிதுங்கி என் உயிர் வெளியில கசிந்து போற கடைசி நொடி வர துளி வர என்னுடைய கண்கள் என் தாய் மண்ணை பார்த்துக்கிட்டே சாகணும்டான்னா. அதனாலதான் பகத்சிங் இன்னைக்கு வந்து நம்ம சரித்திரத்தில் இருக்கான். சேகுவராக சுடுறதுக்கு எதிரி நிறுத்தும் போது இப்படி குறி வைக்கிறான். அப்படியே குறி வைக்கும் போது, டியர் காம்ரேட், நீங்க என் நெத்திக்கு குறி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் இடம் பக்கமா வாங்க, இப்ப சுடுன்னுட்டான். அதனாலதான் சேகுவராக இடம் உங்களுக்கு. அப்ப மரணத்துக்கு பாய்ந்தவெல்லாம் உங்களுக்கு திரு விவேகானந்தர் சொல்றாருல, வரலாற்றில் எப்போதும் வீரர்களுக்கு தான் இடம், அடிமைகளுக்கு இடம் இருந்திருக்கு, ஏன் ஏழைகளுக்கு கூட வரலாற்றில் இடம் இருந்திருக்கு, கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்தது இல்லை. அதனால இதுக்கெல்லாம் பயந்தா ஒண்ணும் இல்லை. அப்ப அந்த துணிவுல தான் என்னுடைய தம்பி இந்த கருத்தை துணிஞ்சு எடுத்து படத்துல பதிவு செய்கிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அவன் என் தம்பிக்கு இருந்த இந்த திரையுலகம் மேல இருந்த பற்று வெளிப்படுது பாருங்க. அவனே தயாரிச்சு, அவனே இயக்கி, அதுல ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சு, தொடர்ந்து இது தமிழ் குடிமகனும் அவருடைய தயாரிப்பு தான், அவருடைய இயக்கத்துல இது பண்ணியிருந்தார். இப்போ அந்த முயற்சியை நான் முழுக்க பாராட்டுறேன். என் தம்பி கார்வண்ணனுடைய படைப்பு என்பது என்னுடைய படைப்பு, நானே இயக்கியது போல ஒரு மகிழ்ச்சி, எனக்கு ஒரு உற்சாகமும் ஒரு பெருமையும் இருக்கு. அந்த படம் உறுதியாக வெல்லும். உலகெங்கும் இருக்கிற என் உயிர் சொந்தங்கள் என் தம்பிக்கு நல்ல ஆதரவு கொடுத்து இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றணும். அதுதான் அது. ஏன்னா அரிய படங்கள் வந்து தவிர்க்கப்பட்டது. ஒரு நல்வாய்ப்பா இன்னைக்கு உங்களுக்கு அயோத்தி, இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மக்களால் ஏற்கப்பட்டுருச்சுங்கும் போது மனசு ஒரு நிறைவாக இருக்கு. இப்போ என் தம்பி சூரியோட மாமன் இதெல்லாம் நல்லா ஓடுதுங்கிறாங்க. கேட்டுக்கிருவேன் ஒவ்வொரு தடவை, ஐயா மேன் அது பார்த்தீங்களா, நாங்கள் 2 பேரும் அராஜகம், இந்த மலையாளத்தில் ஒரு படம் வந்திருக்கு, அதில் இருக்கு, ஓடிடியில் பார்த்துருங்க அப்படின்னு. அப்படி அந்த மாதிரி நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறது. ஏன்னா இவங்கெல்லாம் சொல்றாங்க, நீங்க வேற தளத்துக்கு போயிட்டும் இதை நேசிச்சுன்னு, காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துற மாதிரி தான் இது. ஒன்றும் செய்ய முடியாது. எங்க அண்ணன் எனக்கு வந்து சொல்லும்போது, திரைக்கலை பேச்சு ரெண்டும் இராணுவத்தின் வலிமை மிக்க 2 பிரிவுகள் பா, ஒன்றை செய்ய ஒன்றையோ கைவிட்டக்கூடாது, நீங்க 2ஐயும் செய்யணும்னு. ஒன்றை செய்ய 2ஐயும் செய்யணும் தான் நினைக்கிறேன். அத என் தம்பிக்கே திரையரங்கு கிடைக்காதுன்னு பார்த்தானா எனக்கு என்ன ஆகுதுன்னு நீங்க யோசிச்சுக்கிறோம். அது கடினம். அதனால படம் எல்லா தம்பிகளும் எடுக்கிறாங்க, படை கட்டத்தான் பெரிய யாரும் இல்லை. அதனால இந்த வேலையே எனக்கு சரியா இருக்கு, என் தம்பிகள் அதை செய்யட்டும். ஆனால் இதை பார்த்து ரசித்து வாழ்த்துறது அது என்னுடைய பொறுப்பு. இங்கே என் தம்பி கார்வன் சொன்னா, நம்மளை நாம பாராட்டலை யாருன்னா இல்லை, அது சொல்லி சீசர் சொல்றான், நீ வந்து
அடுத்தனை உன்னை எந்திரிச்சு உன் தகுதியை பாராட்டுற வர பொறுத்து இருக்காதரா, நீயே எந்திரிச்சு பேரறிவிப்பு செஞ்சிரு, நான் ஆக சிறந்தவன் அப்படின்னு சொல்லிருன்றான். அதனால இப்போ எங்கள் அண்ணன் எம்எஸ் பாஸ்கரை நாங்கள் பாராட்டல, யார் பாராட்டுவா? இப்போ என் தம்பி கூல் சுரேஷ் அவனே பேசிட்டான். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவனை பைத்தியக்கார மாதிரி பார்க்குறீங்க. இதுதான் பிரச்சனை. எங்கள் அப்பா இங்கே பாருங்க, எங்கள் அப்பா இங்கே பாருங்க, பசும்பன் படத்துக்கு பாட்டு இசைக்கிறது முதல்ல ரகுமான் அவர்கள் தான் இசை. அவன் 2 பேரும் வண்டியில் போயிட்டு இருக்கேன், எங்கள் அப்பாவே வண்டி விட்டாங்க. வண்டி விட்டு அதில் வந்து சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைத்து சூத்திரவாரி கண்ணனுடைய ஆகாயத்தின் மறுபக்கத்தையும் அவருக்கு பார்க்க இப்படி ஒரு விருப்பி. அப்பா இப்படி நம்மளை நாமளே பாராட்டி பேசிக்கிறது நல்லாவா இருக்கு? கேட்குறவங்க ஒரு மானே, நம்மளை நாமே பாராட்டிட்டாதான்டா, வேற எவனும் நம்மளை பாராட்ட மாட்டான்டா. அப்பத்தான் நான் முடிவு பண்ணேன், நீங்க ஓடும்போது எவனும் உற்சாகப்படுத்த கைதட்டலாம், நீங்களே கைதட்டிட்டே ஓடிட வேண்டியதுதான், வழி கிடையாது. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறணும். இல்லைன்னா யாருமே பாராட்டணும் இந்த சமூகம் முன்னாடி வரவனுக்கு தான் கைதட்டும், 3வது வரவனுக்கு கைதட்டாது. அவன் சொல்றான்ல, முன்னாடி வந்தவனுக்கு 1வது வந்தவனுக்கு கைதட்டுறார், அவன் வெற்றி கழிப்புல இருப்பான், நீ கைதட்டுறதே அவன் காதுல விழாது. ஆனால் 3வது வந்தவன் முதுகுல தட்டி கொடு, அவன் மரணம் வரைக்கும் உன்னை மறக்க மாட்டாங்கிறான். அதான் முக்கியம். அதனால நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்று இருக்கு, தோல்விங்கிறது ஒரு பெரியது. தோல்விதான் வெற்றியின் தாய். தோல்வியே சொல்லுது, என்னைய தொட்டு விட்டு போனவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை இல்லையா? எளிதில் வென்றவனின் மீதை மலரை விட மெல்லிதா இருக்கும், தோற்று வென்றவனின் மீதை இரும்பை விட கடினமா இருக்குன்றான். அதனால அது ஒரு சிக்கல் இல்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதுல என் தம்பி அவன் சொல்ல வந்த செய்தி, அதை எடுத்துக்கிட்ட செய்திக்கே ஒரு பாராட்டு, அந்த துணிவுக்கு ஒரு பாராட்டு. இல்லைன்னா நீ சீமானின் தம்பியா இருந்து பயனே கிடையாது. அதனால உனக்கு பாராட்டு. உலகமெங்கும் இருக்கிற நம் உயிர் சொந்தங்கள், நல்ல திரைப்படத்தை ரசிக்கக்கூடிய, ஏற்று பாராட்டக்கூடிய, கொண்டாடக்கூடிய மக்கள், இங்கே நல்ல திரைப்படங்களை கொண்டு போய் சேர்த்த செய்தியின் தூதுவர்கள் இருக்கிறார்கள். இங்கே ஊடக உறவுகள் எல்லாம் மதிப்புமிக்க பெருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் சிறந்த படத்தை பாராட்டி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பும் கடமையும் உள்ளவர்கள். உறுதியாக இந்த படத்திற்கு பேராதரவு கொடுப்பார்கள். என்னுடைய தம்பி தன்னுடைய முழு முயற்சியில் அவரே எழுதி, இயக்கி, தயாரித்து, நடித்து, தம்பி விமல் அவரோட இளம் கலைஞர்களை எல்லாம் இணைத்து கொண்டு உருவாக்கி இருக்கிற இந்த பரமசிவன் ஃபாத்திமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அதிலே கலை இயக்குனராக பணிபுரிந்த என் தம்பி வீரசமர், ஒளிப்பதிவாளர் என்னுடைய தம்பி சுகுமார், குறிப்பாக இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி, என்னுடைய தம்பி கவிஞர் ஏகாதேசி, எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். என்னுடைய ஆறுயிர் இளவல் என் அன்பு தம்பி இசக்கி கார்வணன் அவர்களுக்கு என்னுடைய உள்ளம் நிறைந்த அன்பும் வாழ்த்துக்களும். படத்தின் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நன்றி.